வணக்கம் நண்பர்களே. எந்த ஒரு வழிபாட்டு தலங்களும் அவமதிப்பிற்கோ அல்லது தாக்குதலுக்கோ உட்படுத்தப்படக்கூடாது. எல்லா தேவாலயங்களும் அது யார் வழிபடும் இடங்களாக இருந்தாலும், சீக்கியரோ இந்துவோ இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோ இன்னும் சில மதத்தினர் யாராக இருந்தாலும், பௌத்தம் யாராக இருந்தாலும், வழிபாட்டு தலங்களில் எந்த விவகாரம் வந்தாலும் அமைதியாக செயல்பட வேண்டியது ஒரு எந்த நாட்டு குடிமகனாக இருந்தாலும் அவருடைய பொறுப்பு. நம்முடைய கேள்வி, புதிதாக அரசியலுக்கு வந்திருக்கிறவர் ஒரு சார்பாக செயல்படுவதாக ஒரு சின்ன சந்தேகம் எழுகிறது. அதனால் கேட்கிறோம், ஒருவேளை கிறிஸ்தவ தேவாலயங்களில் ஏதேனும் இந்த திருப்பரங்குன்ற மலைக்கு ஏற்பட்டது போல் விவரங்கள் எழுந்தால் ஜோசப் விஜய் இதேபோல் அமைதியாக இருப்பாரா அல்லது ஆதரவாக குரல் கொடுப்பாரா? இதை கேட்பதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. அந்த காரணங்களை ஒருவேளை விஜய் கட்சியினர் கேட்டால், என்ன காரணம் என்று கேட்டால் நான் சொல்கிறேன். அது வரைக்கும் இந்த கேள்வி விஜய்கிட்ட பதில் வாங்குங்க. இந்த மாதிரி சின்ன யூடியூப் சேனலுக்கெலாம் நான் பதில் சொல்ல மாட்டேன்னு விஜய் சொன்னார்னா அவர் வீழ்ச்சியினுடைய முதல் படியை எடுத்து வைத்து விட்டார் என்று அர்த்தம். தொடர்ந்து சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோக்கள் சேரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.